Okay, welcome to another session. இன்னைக்கு வந்து ரொம்ப மக்கள் இல்ல, 22 பேர் தான் இருக்காங்க. I thought I'll introduce probability because probabilistic modeling பண்ணலாம் next few sessions நினைச்சேன், but we don't have adequate number of people. Kirtana S, can you go on mute please? Oh, thank you. But what we'll do is at the least நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த regression problem others have also solved. Rudra volunteered to demonstrate her code. So நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம் ருத்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். Let's try to understand. Of course நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்களே கேட்கலாம். சரியா? At least let's do that. Okay, Rudra, over to you. Good evening, everyone. தமிழ்லே பேசலாம். சரியா? Okay. ஷேர் பண்றியா ஸ்கிரீனை? Yes. ஷேர் பண்ணு. இது கான்வர்சேஷனலா போட்டோம். சரியா? நானும் கேள்வி கேட்கறேன் அப்படியே. ஓகே ஓகே, ஆல்ரைட். ஒரு நிமிஷம். செக்யூரிட்டி. இப்போ yes. ஸ்கிரீன் தெரியுதா மிஸ்? இரு. Not yet. இப்போ தெரியுது. சரி, முதல்ல நீ ஃபைலை காமி எனக்கு. இதெல்லாம் கோடெல்லாம் அப்புறம் முதல்ல ஃபைலை காமி. இன்புட் ஃபைல். ஆமாம்மா. ஷேர் பண்றியா? ஒரு நிமிஷம். விசிபிளா இருக்கா மிஸ்? இரு. யா, கரெக்ட். சரி, முதல்ல சில क्वेश्चंसலாம் நம்ம கேக்குறேன். So the first column வந்து square feet. yes. சரி, செகண்ட் வந்து the number of bedrooms. Okay, the third one is the price at which you sold the house. I mean, இதுதான் data. Okay, so first question வந்து இந்த டேட்டாவை வந்து நம்ம டெஸ்ட் அண்ட் வேலிடேஷனா பிரிச்சிருக்கியா இல்ல வெறும் டெஸ்ட் மட்டும் பண்ணிருக்கியா? என்ன பண்ண நீ? டெஸ்ட் மட்டும் பண்ணிருக்கேன் சி. சரி, ஃபுல்லா எல்லா டேட்டா. பட் டிபிக்கலா நம்ம பண்ணும்போது டெஸ்ட் மட்டும் பண்ணுவோமா, டெஸ்டும் வேலிடேஷனும் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? I think test and validation 80-20 rule. சரி, क्वेश्चन எதுக்கு வேலிடேஷன் பண்ணணும்? ருத்ரா நீ ஆன்சர் பண்ணாத, வேற யாராவது ட்ரை பண்ணட்டும். I would prefer யாராவது புதுசா, not the usual suspects, anyone else. ஏன் வேலிடேஷன், ஏன் இந்த டேட்டா செட்டை நம்ம டெஸ்ட் டேட்டா செட், வேலிடேஷன் டேட்டா செட்டை பிரிக்கணும்? மேபி இருக்கிற டேட்டா செட்டை வந்து கரெக்டாக தான் அந்த மாடல் வந்து வச்சு ட்ரெயின் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது கவசி. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாத, எலாபரேட் பண்ண. இப்போ ஒரு 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 70% வந்து நம்ம அந்த மாடலில் ஃபீட் பண்ணுறோம். அது வந்து கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா செட்டில் இருக்கிற மீதி 25 வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுறோம். சரி, அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்?
the objective of the machine learning algorithm என்றது என்ன? இந்த அல்காரிதம் மட்டும் இல்ல, எந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கும் வாட் இஸ் த கீ ஆப்ஜெக்டிவ்? சரி, வெச்சு கடைசியில் என்ன பண்ண போறோம்? Prediction for unknown features. Prediction for unknown features. Unknown features ஆ? Unknown values. unknown values. சரி, நீ வந்து ரொம்ப டெக்னிக்கலா சொன்ன. கரெக்ட் தான் நீ சொல்றது. பட் கொஞ்சம் லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, அதாவது இந்த கேஸே எடுத்துப்போமே, இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு அப்போ எல்லாருக்கும் புரியும். ஸோ நம்ம கிட்ட வந்து வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்கு, த பிரைஸ் ஆஃப் தி the price at which the house was sold, அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ என்ன பண்ண ட்ரை பண்றோம் நம்ம இங்க? ஆப்ஜெக்டிவ் என்ன இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸோட? என்ன அல்காரிதத்தோட Predict the ஆப்ஜெக்டிவ்? amount. Predict the amount. சரி, ஓகே. Predict the amount for what? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ருத்ரா, நீ ஆன்சர் பண்ணாத, வேற யாராவது ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை ட்ரெயின் பண்றேன். இந்த டேட்டா வச்சு நான் ட்ரெயின் பண்ணிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, யாராவது சொல்லுங்க, இதுல ஃபீச்சர் என்னென்ன? இதுல எது வந்து ஃபீச்சர், எது வந்து டார்கெட்? சம்படி. இந்த 3 காலம் இருக்கு, இதுல எது ஃபீச்சர், எது டார்கெட்? யாரோ பேசுறாங்களா? I couldn't hear. விசி ஆடிபிள் இருக்கா விசி? இப்ப பெட்டர். யாரு? சந்தியா. ஓகே, சொல்லு சந்தியா. ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ், நெக்ஸ்ட் காலம் தேர்ட் காலம் வந்து டார்கெட். சரி, ஓகே. சோ எது நீ எப்படி கண்டுபிடிச்ச எது ஃபீச்சர்னு? ஏன்னா பிரைஸ் தான் மோஸ்டா ப்ரெடிக்ட் பண்றோம், அதான் நம்மளோட. சரி, ஓகே. சோ எதை ப்ரெடிக்ட் பண்ண போறோமோ அது வந்து டார்கெட். எதை வச்சு, எந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோமோ அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இல்லையா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், கரெக்ட். ஓகே, சரி. சந்தியா, நீ ஆன்சர் பண்ணாத, I want someone else to answer. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த அல்காரிதத்தை, இந்த டேட்டா வச்சு அல்காரிதம் ட்ரெயின் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இது ஒரு கொஸ்டின் யாரோ கேட்டாங்க, இன்னும் பிரைவேட்டா ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது, யாரு ஞாபகம் எனக்கு, ஐ திங்க் இட் வாஸ் ருத்ரா தான் நினைக்கிறேன். என்ன பண்ணானா, இந்த 2104 அந்த ப்ரெடிக்ஷன், அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், அவர் அதை கண்டுபிடிச்சாவ. அண்ட் தென் அந்த ஈக்குவேஷன்ல அந்த 2104 பாஸ் பண்ணா, அந்த 3யும் பாஸ் பண்ணா, அந்த ப்ரெடிக்ட் பண்ண நம்பர் பார்த்தா இந்த நம்பர் வரல, 399900 வரல, ஏதோ 35, I mean, it was a little off னு வெச்சுக்கோங்க, இந்த நம்பர் வரல, it was a bit off. அப்போ அந்த क्वेश्चन வருது, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? அதான் அழகா இருக்கே, 2104 3னா 399900 அழகா இருக்கு பிரைஸ். நான் எதுக்கு இந்த அல்காரிதத்தெல்லாம் போய் ட்ரெயின் பண்ணி கடைசியில 2104 3 இன்புட்டா கொடுத்தா அது வேற ஏதோ நம்பர் கொடுக்குது எனக்கு. எதுக்கு நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு பண்ணணும் ஃபோக்ஸ்? நியூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தா அதோட அமௌண்ட் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. கரெக்ட். அப்போ புதுசா இதுல இல்லாதத ஒண்ண வந்து நம்ம கொடுத்தானா எவ்வளவு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுது, அதுதான் நம்ம பார்க்கிறோம். கரெக்டா? சோ இப்ப எங்க காம்ப்ரமைஸ் பண்றோம்னா, இருக்கிறத ரொம்ப நல்லா ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2104ஐயும் 3யும் பாஸ் பண்ணானா நம்ம அல்காரிதம் வந்து இந்த நம்பரை ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்கலாம், which is 399900. It might come close. ஆனா the advantage of this algorithm is இதுல இல்லாத ஒரு நம்பரை நம்ம கொடுத்தானா அது ப்ரெடிக்ட் பண்ணணும். சரியா? அதுக்கு தான் இந்த அல்காரிதம் நம்ம வந்து டெவலப் பண்றோம் இல்லையா? அப்போ ஒரு கொஸ்டின் வருது, இந்த அல்காரிதத்தை நான் ட்ரெயின் பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த ஒரு டெஸ்ட் டேட்டா செட் அண்ட் வேலிடேஷன் டேட்டா செட்டா பிரிச்சானா நல்லா தான் இருக்கும் இல்லையா? கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்னா, இதுல ஒரு டெஸ்ட் டேட்டா செட்டை நான் 80% வந்து டெஸ்ட் டேட்டா செட்டா வச்சுக்கிட்டு
என்னோட ஈக்குவேஷனை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் வேலிடேஷன் டேட்டா செட் எப்படி இருக்கு வேலிடேஷன் அப்படின்னு. இப்போ ஒரு கொஸ்டின் ருத்ராக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம், யோசிக்கலாம். நான் எப்படி முடிவு பண்ணுவேன் எது டெஸ்ட் டேட்டா செட்னு? இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு எங்கிட்ட. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு ருத்ரா? அதில் 40? 43. ஓகே, 43 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 80% ஆஃப் 40னா 32. சரியா? ஸோ 32 ரெக்கார்ட்ஸ் 13 வச்சுப்போமே. 30 ரெக்கார்ட் டெஸ்ட், 13 ரெக்கார்ட் வந்து வேலிடேஷன். எந்த 30ன்னு எப்படி டெஸ்ட் கண்டுபிடிப்பானா? ருத்ரா நீயே யோசிக்கலாம், சொல்லு. நீ பண்ணல இதை, பட் சொல்றேன். இஃப் யூ வர் டு டூ இட், how would you do it? How would you pick the 30? ரேண்டமா சரி, லாஸ்ட் 30 ரேண்டமான வச்சுப்போமே. சரியா? ஸோ ரேண்டமா ஒரு 30 நீ பிக் பண்ணனா மற்ற 13 வந்து வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ யோசிச்சு பாரு, டிபெண்டிங் அப்பான் நீ எந்த ரேண்டமா பிக் பண்றியோ, ரேண்டம் அந்த செட்ல என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ஈக்குவேஷனும் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வருது, எந்த 30யை யூஸ் பண்றது, எந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஈக்குவேஷனா ட்ரீட் பண்றது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? வாட் இஸ் அ மெத்தட்? ஐ மீன், சால்வ் பண்றதுனா சால்வ்னு பண்ண முடியாது, பட் இதை எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? சந்தியா, உனக்கு தெரியும்ல, சொல்லு. சார் லைக் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எது அதிகமா இருக்கிற வேல்யூஸ் சாரி சொல்லு. சார் லைக் வைட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ, லைக் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் மீன் வேல்யூவோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எதுக்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு ட்ரெயின் பண்ணா அக்யூரசி அதிகமா இருக்கும். பிகாஸ் மோர் நியர்பை வேல்யூ கூட கம்பேர் பண்ணி ஒரு மாடல் ட்ரெயின் பண்றதோட அதே செட்ல இருக்க மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸை நம்ம மாடலை இன்க்ளூட் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது இன்டர்மீடியட் வேல்யூஸ் அது ஈஸியா பிக் பண்ணும். சரி, மேக்ஸிமம் மினிமம் நீ வச்சு பண்ணனா அப்ப எல்லா டேட்டாவும் வந்துருமே. யோசிச்சு பாரு. சரி, மேக்ஸ் எடுக்கிற, மின் எடுக்கிற, நடுவுல என்ன எடுப்ப? லைக் இன்டர்மீடியட் டேட்டா தான் வச்சு லைக் நம்ம ஃபர்ஸ்ட் 30 லைக் இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல இந்த டேட்டா அரேஞ்ச் ஆயிருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 30 மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ணா அதோட ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது the value may not be accurate. பட் நம்ம ரேண்டமா எடுக்கும்போது it should include highest and lowest. ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு, அந்த ஹையஸ்ட் வேல்யூ வந்து உனக்கு அவுட்லயரா இருந்தானா? புரியுதா? எஸ் எஸ் அப்படியே இருக்கலாம்ல. நீ just because a value is higher or a value is lower, it doesn't mean that அதுக்கு ஒரு தனி மகத்துவம்னு ஒண்ணும் கிடையாது இல்லையா? புரியுதா? every data point is similar. இப்போ ஒரு வேல்யூ லைக் அவுட்லயரா இருக்குன்னா, இப்போ அதை நம்ம வந்து நம்ம டெஸ்டிங் பேஸ்லயே நம்ம அந்த வேல்யூ நம்ம சேர்த்துட்டோம்னா, நம்ம வேலிடேஷன் பண்றப்போ அந்த அவுட்லயர் கிட்ட நம்மளுக்கு அப்போ அந்த ரேஞ்ச்ல வர டேட்டாவும் நம்மளுக்கு அப்போ ஈஸியா இதுல சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? நம்ம டெஸ்டிங்லயே வந்து அவுட்லயர்ஸ் எல்லாம் இன்க்ளூட். கரெக்ட். ஆனா அது அவுட்லயரா இருந்தானா ஒரு क्वेश्चन என்ன வருதுன்னா, அத முதல்ல நம்ம இன்க்ளூட் பண்ணணுமான்ற ஒரு क्वेश्चனும் வருது இல்லையா? see outliers because நிறைய ரீசன்னால வரலாம். ஒன்னு டேட்டா என்ட்ரி தவறாக இருக்கிறதுனால வரலாம். சரியா? see இது ஒரு prediction algorithm. கரெக்ட்டா? இப்போ I'll give an example. 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நிகழ்வு நடக்குது. சரியா? 100 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த பேண்டமிக்கே எடுத்துப்போமே. 2020க்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்தது வந்து 1920ல இந்தியால ஒரு 1 கோடி பேர் செத்தாங்க அப்போ. இப்ப அந்த 100 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழ்வு நடக்கிறதுன்னு நம்ம மனசுல வைத்துக்கொண்டு நம்ம எல்லா முடிவுகளும் இன்னைக்கு எடுக்கணுமா அப்படின்ற ஒரு क्वेश्चन வருது இல்லையா? இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஏர்லைன்ஸ் பிசினஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா
ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இருக்கும். அந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி சுத்திக்கிட்டே இருக்கும் இந்தியா முழுவதும். ஆனா ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து சென்னையில இருந்து பாம்பே போகும், பாம்பேல இருந்து டெல்லிக்கு போகும், டெல்லியில இருந்து கல்கட்டாக்கு போகும், கல்கட்டால இருந்து போய் திருப்பி சென்னைக்கு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஏர்கிராஃப்ட். சரியா? வெரி வெரி ஆப்டிமம். ஏன்னா அதுதான் the best use of the aircraft. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் வரலாம்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த கேஸே எடுத்துப்போமே, ஒரு ஏர்கிராஃப்ட் சுத்திக்கிட்டு இருக்கு, இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லுங்க? வரலாம். நான் ஒரே ஒரு ஏர்கிராஃப்டை வச்சு 4 செக்டர் இருக்கு. சென்னை பாம்பே, பாம்பே டெல்லி, டெல்லி கால்கட்டா, கால்கட்டா மெட்ராஸ். 4 ஃபிளைட்ஸ். ஆனா ஒரே ஏர்கிராஃப்ட் தான். இப்போ ஒரு இண்டிகோவோ சரி, ஒரு ஏர் இந்தியாவோ சரி, இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுல ப்ராப்ளம் என்ன? திங்க் ஆஃப் அ ஃப்ரீக் சினாரியோ. என்ன ஆகும்? ஏதாவது ஒரு ஃப்ரீக் சினாரியோ யோசிங்களேன். அது பிரேக் டவுன் ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட். ஒன்னு பிரேக் டவுன் ஆச்சுன்னா 4 ஃபிளைட் கேன்சல் ஆகும். கரெக்டா? அந்த ஏர்கிராஃப்ட்ல பிரேக் டவுன் ஆச்சுன்னா 4 ஃபிளைட் எனக்கு கேன்சல் ஆகும். கரெக்டா? நவ the question is, அந்த சினாரியோ அவுட்லயரா இல்ல நார்மலா? நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல வர சினாரியோவான்றதான் கொஸ்டின். சரியா? இஃப் இட் இஸ் an outlier, அந்த சினாரியோக்கு நம்ம மாடல் பண்ணணுமான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதுக்கு மாடல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏர்லைன்ஸ் வந்து அதுக்கு மாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு 4 ஏர்கிராஃப்ட் தேவைப்படுமா இருக்கும், இல்ல 3 ஏர்கிராஃப்ட் தேவைப்படுமா இருக்கும். பிசினஸே கவுந்துரும். சரியா? சோ இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒன்னு அவுட்லயரா இருந்ததுன்னா டேட்டா, அது ட்ரூலி, ஐ மீன் அவுட்லயர்னு சொல்லியாச்சு. ஸோ விச் மீன்ஸ் வி வுட் ராதர் பிலீவ் தட் அது ஃப்ரீக்வெண்டா வராது அப்படின்றது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். I'll give an example. ஓகே, நான் ஒரு ஒயிட் போர்டில் இது, can I share my screen? Let me share my screen. என் ஸ்கிரீன் தெரியுதா? Wait a minute. It's a whiteboard. Oh, what is this? All right. Can you see my screen, folks? Yeah, I see. All right. இப்போ இப்படி எடுத்துப்போமே. Yes, yes. All right. இப்போ இது அவுட்லயர் கரெக்டா? இல்லையா? Evidently this looks like an outlier. இப்போ இந்த அவுட்லயரை கண்டுக்காம நான் ஒரு லைனை வரைஞ்சானா நான் எப்படி வரைவேன்? இப்படி வரைவானா இருக்கும். பட் நான் அவுட்லயரை மனசுல வச்சு நான் வரையணும்னா இப்படி போகுமா இருக்கும் லைன். கரெக்டா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன வருதுன்னா, இந்த அவுட்லயர் வந்து sometimes these outliers can influence everything. ஸோ இப்போ இந்த அவுட்லயரை வந்து மாடல் பண்ணும்போது நான் இன்க்ளூட் பண்ணணுமா பண்ண வேணாமா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஓகே, இந்த கான்டெக்ட்ல நம்ம அதை யோசிக்கணும் அவசியம் இல்லை. லெட்ஸ் நாட் காம்ப்ளிகேட் இட். பட் கமிங் பேக் டு தட் கொஸ்டின், என்கிட்ட 80% நான் டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், அதை வச்சு நான் ட்ரெயின் பண்ணணும். 20% வந்து ட்ரெயின் பண்ண டேட்டா வச்சு நான் வேலிடேட் பண்ணணும். பேட்ச் பிரிச்சிட்டு இப்போ 40 டேட்டா செட் இருந்துச்சுன்னா 10 டேட்டா செட்ஸை வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வேலிடேஷனுக்கு எடுத்துட்டு டெஸ்ட்டுக்கு மிச்ச 30 வந்து இது கூட கிராஸ் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். சொல்லு டைம் வந்து திருப்பி சொல்லு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 டேட்டா செட்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 வந்து வேலிடேஷனுக்கு எடுத்துட்டு மிச்ச 30 வந்து டெஸ்ட்டுக்கு விட்டுடணும். சரி, இந்த 10 செட்ஸ் கூட அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வேலிடேட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நெக்ஸ்ட் ஒரு 10 வேல்யூஸ் எடுத்து ரிமைனிங் 30 வந்து யூஸ் பண்ணணும். சரி.
அந்த மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்து எல்லா செட் கூடயும் நம்ம டெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும், வேலிடேட் பண்ண மாதிரி ஆயிரும். சரி, பட் எந்த ஈக்குவேஷனை கடைசியில யூஸ் பண்ணுவ? புரியுதா என்ன கேக்குறேன்? நீ சொல்ற மாதிரி சாரி வெயிட் a minute 40 இருக்கு. சரி, இதுல 30 யூஸ் பண்ணி 10 நான் வேலிடேட் பண்றேன். ஸோ இது ட்ரெயின். ஓகே, இது வேலிடேஷன். சரி, அப்புறம் இன்னொரு 30 எடுக்கிறேன், இன்னொரு 10 எடுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து EQ1 வச்சுப்போம், ஆர் ராதர் மெஷின் லேர்னிங்ல இது மாடல் 1 வச்சுப்போமே, மாடல் 1. ஓகே, இது மாடல் 2. இந்த மாதிரி எனக்கு வந்து லெட்ஸ் சே ஐ கெட், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 5 மாடல்ஸ். இப்போ 5 மாடல் வச்சு ஃபைனலா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தானே வேணும். அது எந்த ஈக்குவேஷன்? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எதை நான் சூஸ் பண்ணுவேன்? That's okay. Even if you don't have the answer, பரவாயில்ல, இதை திங்க் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண போறதில்ல அதை. பட் இப்படி இருந்தானா லீனியர் ரெக்ரெஷனே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். நம்ம கிட்ட இப்ப நிறைய மாடல்ஸ் இருக்கு, இந்த டேட்டா வச்சு நான் வேலிடேட் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் வேற. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா இல்லையா? கரெக்டா? இந்த 30 வேற, இந்த 30 வேற. There could be some things that that's common. but then காமனா இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஈக்குவேஷன் வேற, இந்த ஈக்குவேஷன் வேற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈக்குவேஷன். அப்போ கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஃபைனலா நான் ஒன்று முடிவு பண்ணி ஆகணும், இதுதான் என்னோட மாடல் அப்படின்னு நான் முடிவு பண்ணணும். அதை நான் எப்படி முடிவு பண்ணுவேன்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்ச பிறகு நீங்க குரூப்ல போடுங்க. யா, சாரி. K-fold cross validation வந்து அந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்றதுக்காக மட்டும்தான். சரி, அப்புறம் எப்படி மாடல் எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லு? ஆக்சுவலா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு K-fold cross validationல பார்த்துட்டு அந்த அக்யூரசி ரேட் கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா என்டையர் ட்ரைனிங் செட்டையும் அந்த மாடல்ல ட்ரெயின் பண்ண என்டையர் டேட்டா செட்டையும் அந்த மாடல்ல ட்ரெயின் பண்ண வச்சுட்டு அந்த மாடலை நம்ம கொண்டு டிப்ளாய் பண்ணுவோம். திருப்பி சொல்லு. K-fold cross validation வந்து ஜஸ்ட் செக் பண்றதுக்கு தான் இந்த அல்காரிதம் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஃபார் ஆல் த அன்சீன் கேசஸ். சரி, இந்த அல்காரிதம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா என்ன சொல்ல வர? புரியல. நம்ம லீனியர் ரெக்ரெஷன் இல்ல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அது மாதிரி ஒரு அல்காரிதம் வச்சு K-fold cross validationல ட்ரெயின் பண்றோம். இல்ல, வெறும் லீனியர் ரெக்ரெஷன் மட்டும் இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்ப K-fold வராதா? அப்பவும் வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இல்ல, இப்ப நம்ம இங்க லாஜிஸ்டிக் பண்ணல, வெறும் லீனியர் ரெக்ரெஷன் மட்டும் தான் பண்றோம். கரெக்ட்டா? சரி, இப்ப சொல்லு, கண்டினியூ பண்ணு. லீனியர் ரெக்ரெஷன்ல அலீனா சொன்ன மாதிரி K-fold cross validation பண்றோம். சோ அந்த K-fold cross validation பண்ணா நமக்கு ஓகே, அகைன் ஆடியன்ஸ்க்கு K-fold என்னன்னு தெரியாது. அப்படினா என்ன? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2-fold cross validationனா நீங்க உங்ககிட்ட இருக்கிற டேட்டா செட் எடுத்துப்பீங்க. டேட்டா செட் எடுத்துட்டு அதை 2-foldங்கறனால 2-ஆ ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஸோ ஷஃபிள் பண்ணிட்டு 2-ஆ ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் செட்ல வந்து உங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற 100 டேட்டா செட் பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 50 எடுத்து ட்ரெயின் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் 50 வேலிடேஷனுக்கு வச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபோல்டர்ல என்ன பண்ணுவீங்கன்னா செகண்ட் 50 ட்ரெயின் பண்ணுவீங்க, அதை ஃபர்ஸ்ட் 50யோட டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டு அக்யூரஸியும் கம்பேர் பண்ணுவீங்க. ரெண்டுமே ஒரு 85க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களோட மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த மாடலை ஒரே நிமிஷம், இந்த மாடல்ன்றது என்ன? இங்க வெயிட்ஸ் அண்ட் பயஸ் இல்ல, கரெக்ட். எதை வச்சு கால்குலேட் பண்ண வெயிட்ஸ்? ரேண்டமான, அதாவது இல்ல, இப்போ நமக்கு இப்போ we are not comparing logistic regression versus linear, கரெக்ட்டா? லீனியர் நம்ம கம்பேர் பண்ணல, நம்ம பண்றது லீனியர் ரெக்ரெஷன் மட்டும் தான்.
கரெக்டா? ஸோ வி நாட் சேயிங் Yes, please. நான் லீனியர் ரிக்ரெஷன் பண்றேன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பண்றேன், இதுல எது பெஸ்ட் அப்படின்றது நம்ம பேச்சுக்கே வரல. கரெக்டா? Yes, சரியா? please. ஸோ கொஸ்டின் என்னன்னா, இந்த இடத்துல கே ஃபோல்ட் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லு. ஆக்சுவலா நீங்க சொன்னது கே ஃபோல்டுன்னு தான் நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 30 10 அப்படின்னா இது 4 ஃபோல்ட் கிராஸ் வேலிடேஷன் கரெக்ட் தான், நினைச்சேன். பட் கரெக்ட் தான். பட் என் கொஸ்டின் என்னன்னா, அது கே ஃபோல்டா நீ இன்டர்பிரேட் பண்ணணும்ன்றது இல்ல. ஏதோ வேலிடேட் பண்ணி ஆகணும் நம்ம. கரெக்டா இல்லையா? பட் இந்த இடத்துல கே ஃபோல்ட் ஒர்க் ஆகுமா? எந்த எந்த மாடலை ட்ரெயின் பண்ணனும்னாலும் நம்ம கே ஃபோல்ட் எடுக்கலாம். அது ஜஸ்ட் சரி. ஒரு ட்ரைனிங் அக்யூரசி சரி. ஃபைண்டிங். அக்யூரசி ஃபைண்டிங் இல்ல. பட் இப்போ ஓகே, சோ நீ என்ன சொல்ல வரேன்னா, ஆனா இந்த கேஸ்ல வந்து கே ஃபோல்ட் எப்படி யூஸ் பண்ணுவ சொல்லு. சோ நீ லீனியர் ரிக்ரெஷனை வந்து சே லீனியர் ரெக்ரெஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரி. ஸோ அது என்டையர் அன்சீன் கேசஸ். ஸோ எவ்வளோ பாசிபிள் கேஸ் இருக்கோ, அஃப்கோர்ஸ் நம்மளால ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போக முடியாது. பட் ஒரு கன்வின்சிங்கான செட் எடுத்துக்கலாம். லைக் இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு 4 ஃபோல்ட் கிராஸ் வேலிடேஷன் பண்றோம். ஸோ அந்த 100 4 பிரிச்சா 25 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து 3 செட்னா 75 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குமா. ஸோ 75 டேட்டா பாயிண்ட்ஸ் ட்ரெயின் பண்றோம். பேலன்ஸ் 25 டேட்டா பாயிண்ட்ஸ் கூட டெஸ்ட் பண்ணுவோம், வேலிடேட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மாடலை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். பட் அக்யூரசியை வந்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருப்போம் ப்ரோக்ராம்ல. ஆக்சுவலா இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பாயிண்ட்ஸை ஷஃபிள் பண்ணிருப்போம். அது சொல்ல மறந்துட்டேன். இதே மாதிரி 4 டைம்ஸ் நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவோம். ஒன்னு சொல்ல, இந்த ஷஃப்லிங்க நம்ம ஒரு வாட்டி தான் பண்ணுவோமா? ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். ஒரு வாட்டி. சோ முதல்ல ஷஃபிள் பண்ணிடுவோம் டேட்டாவை. சோ இந்த 100 டேட்டா பாயிண்ட்ஸ் நான் ஷஃபிள் பண்ணிட்டு 4 பார்ட்ஸா பிரிக்கிறேன். கரெக்ட்டா? பிரிச்சிட்டு முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து so wait a minute. So நீ சொல்றது let's do it here. Okay? So k fold. So இது வந்து நான் 4 fold அப்போ நீ சொன்ன எக்ஸாம்பிள்ல. சரி, ஓகே. சரி. So நீ சொல்றது வந்து பார்த்தானா, sorry folks, one moment. So 1 2 3 4. சரி, இது பார்ட் 1, இது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாம் ஈக்குவல்னு வச்சுப்போம். ஸோ முதல்ல நான் ஷஃபிள் பண்ணிட்டு நான் பிரிச்சிடுறேன் 1 2 3 4. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்னா 1 2 3 ட்ரைனிங்கா வச்சுட்டு 4th வேலிடேட் பண்ணுவேனா அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் 2 3 4 1 3 4 ட்ரைனிங் யூஸ் பண்ணுவீங்க, 2 வேலிடேட். ஏதோ ஒண்ணு. பேசிக்கலி I'll pick 3, combine them to train and then use the 4th one to validate. இல்லையா? அதான் நீ சொல்ல வர இல்லையா? கரெக்ட்டா? சரி, ஓகே. Sorry, Jeremy, is it you? Somebody has to mute. Or is it Yashalekha? Thank you. சரி, இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம வேலிடேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் கிடைக்கும் இல்லையா? அக்யூரசி கிடைக்கும். சரி, அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த அக்யூரசி கன்வின்சிங் 85% மேல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். லீனியர் ரெக்ரெஷன் இந்த டேட்டாக்கு ஃபிட் ஆகுது. அந்த கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா என்டையர் டேட்டா செட் அந்த 100 டேட்டா பாயிண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர மாடலை நம்ம எடுத்துப்போம். ஓகே, குட் பாயிண்ட். ஓகே, இப்போ சரி, பெஸ்ட் யூஸ் கேஸ் இதுக்கு என்ன? அதாவது நீ சொல்றது என்னன்னா, லீனியர் ரிக்ரெஷனை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றதுக்கு இதை யூஸ் பண்ண போறோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா? பட் மோஸ்ட் ஐடியல் கேஸ் ஆஃப் யூசிங் கே ஃபோல்ட் என்ன வரும்? இஸ் இட் டு கம்பேர் பிட்வீன் 2 மாடல்ஸ், 2 கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஹைபோதசிஸா, இல்ல
நீ சொல்ற நம்ம பண்ற மாதிரி லீனியர் ரிக்ரெஷனே நம்ம இந்த எல்லா கேஸ்லயும் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? இஸ் தட் த பெஸ்ட் கேஸ் ஃபார் யூசிங் கே ஃபோல்ட்? இல்ல எனக்கு ஒரு லீனியர் ரிக்ரெஷன் ஒரு மாடல், இன்னும் ஒன்று வேற ஒரு மாடல் நான் கொண்டு வரேன்னு வச்சுக்கோயேன், இந்த ரெண்டுத்துல நான் எது சூஸ் பண்ணலாம்? அதுக்கு அந்த 2 மாடலும் தனித்தனியா நீங்க ட்ரெயின் பண்ணி பார்த்து எதுக்கு அக்யூரசி அதிகமா வருதோ அதை பேஸ் பண்ணி. பட் லீனியர் ரிக்ரெஷன் நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ இந்த கே ஃபோல்ட் நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லேன். சும்மா நம்மளுக்கு கன்வின்சிங்கா இருக்கான்னு பார்க்க மட்டும் செக் பண்ணலாம், அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கு மேல ஒண்ணும் நம்மளால பண்ண முடியாது. கரெக்டா? ரைட்? ஏன்னா see, the thing is we need to test. See, even if we decide it's linear regression, but again there's something that we can do. Linear regression liye I can try various, in the case la nama panna vana, but நான் வெவ்வேறு மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? லீனியர் ரிக்ரெஷன்லயே இல்லையா? அதாவது ஃபீச்சர்ஸ் குறைவா எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப வேல்யூவே ஆட் பண்ணாத ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். நம்ம கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 2 ஃபீச்சர் தான். சரியா? ஸோ லெட்ஸ் சே உனக்கு ஒரு 50 ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோமே. தட்ஸ் a குட் எக்ஸாம்பிள். நம்ம கிட்ட ஒரு 50 ஃபீச்சர் இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு. இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன் போட போறோம். இந்த கொஸ்டின் வந்து நீங்க 50 ஃபீச்சரும் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ மேபி வி கேன் ட்ரை 30 ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு மாடல் ஆகும். லீனியர் ரிக்ரெஷன் தான் அது. நெக்ஸ்ட் 25 ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம இன்னொரு மாடல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் லீனியர் ரிக்ரெஷன் தான். மேபி another மாடல் where you have only 15 features. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல எல்லாமே லீனியர் ரிக்ரெஷன் தான். ஒன்னுத்துல வந்து 50 ஃபீச்சர் இருக்கு, இன்னொன்னுல 30 ஃபீச்சர் இருக்கு, இன்னொன்னுல 25 ஃபீச்சர் இருக்கு. இப்ப கொஸ்டின் என்னன்னா இதுல நான் எதை சூஸ் பண்றதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? எல்லாமே லீனியர் ரிக்ரெஷன் தான். அங்க கே ஃபோல்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த 50 ஃபீச்சருக்கு உண்டான மாடலை வச்சு நான் பார்ப்பேன் எவ்வளவு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு பார்ப்பேன். சரியா? ஆவரேஜா எவ்வளவு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் நான் வந்து அந்த 30 ஃபீச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, 25 ஃபீச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு எது நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுதோ அந்த மாடலை நான் டிசைட் சூஸ், ஐ மீன் அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த மாடல் நான் சொல்ல மாட்டேன், அந்த ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் effectively if I decide 25 features இருக்கிறது எனக்கு பக்காவா இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்னா then அந்த 25 featuresக்கு according to what Sandhya says அந்த 25 featuresக்கு உண்டான மாடலை I will train it for the entire data set. Is that right, Sandhya? Correct? Now once I've decided the model, அதாவது 25 features இந்த கேஸ்ல வச்சுப்போமே, நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் the entire data set வச்சு நான் ட்ரெயின் பண்ணி இதுதான் என்னோட ஈக்குவேஷன் அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன். ஓகே, நான் நம்ம பண்றது இங்க இதெல்லாம் பண்ண போறது இல்ல, பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். கே ஃபோல்ட் வேலிடேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் ஐல் டூ இஸ் ருத்ரா, you can share your screen now. Go ahead. I'll stop sharing. program explain பண்ணவா விசி? ஓகே, நீ டேட்டா சரி. அதுக்கு முன்னாடி go to that file again. என்னென்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லு. ஸ்ட்ராட்டஜி என்ன? ப்ரோக்ராம்லாம் வருவோம், வில் கம் டு த ப்ரோக்ராம். பட் அந்த டேட்டா வச்சு என்னென்ன பண்ண, பிரீஃபா என்னென்ன பண்ணேன்னு சொல்லு. ஷேர் பண்ணிட்டு இருக்கியா ஸ்கிரீனை? Okay, Alina கேக்குறா what is k-fold. Somebody, Sandhya, can you answer Alina? Maybe in the chat la nee answer பண்ண ட்ரை பண்ணு, இல்ல லிங்க் தான் இருந்தா அனுப்பிச்சு விடு. Alina chat box la கேட்டிருக்கா what is k-fold அப்படினு. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க சரி நாம சொல்றோம். Okay, all right, okay, சரி. But maybe if you have anything, why don't you just share it in the chat box so that people who don't know about k-fold they can have a look.
Okay, you got it. Okay, all right. Rudra, are you sharing something? என்னால இந்த நோட் பேட் ஷேர் பண்ண முடியல. Yeah. விண்டோல அது காட்டவே மாட்டேங்குது. I don't know. இல்ல, share your entire screen அவ்வளவுதானே. Okay. Visible இருக்கா? You're sharing something, but we still can't see that. But let's see. இப்போ விசிபிள் இல்லையா? இல்ல, இன்னும் விசிபிள் இல்ல. சரி. நான் என்ன பண்ணிட்டோம்? சரி, பரவாயில்ல. கோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணு. அதுவா ஷேர் ஆகுதான்னு பார்ப்போம். ஜூபிட்டர் நோட்புக்கை ஷேர் பண்ண பாருங்க. ஓகே, சரி, மேல போயேன். சரி, முதல்ல நம்ம கிட்ட அந்த டேட்டா இருந்தது. சரி, நீ உன் ஸ்ட்ராட்டஜியை சொல்லு. என்ன பண்ண அந்த டேட்டா வச்சு முதல்ல? ஹலோ, I can't hear you, Rudra. கேக்குதா விசி? கேக்குது சொல்லு. ஸோ நான் என்னோட டேட்டா செட் அதில் 3 காலம் இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 டேட்டா செட்டை எக்ஸா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். என்னோட இன்புட் ஃபீச்சரா ஸ்பிளிட் பண்ணிட்டு, அப்புறம் ஒய்யை வந்து டார்கெட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டேன் விசி. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட எக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நார்மலைஸ் பண்ணேன். சரி, இரு. ஸ்டாண்டர்டைஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஏன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்? ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா, என்னோட டேட்டா செட்ல இருக்க எல்லா வேல்யூக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஓகே, ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்காக. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹை வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா, என்னோட அந்த லோ வேல்யூ வந்து மேபி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லாம போகலாம். ஸோ அதுக்காக. சரி, ஸோ அது ஸ்டாண்டர்டைஸ் எப்படி பண்ணுவோம் நம்ம? அந்த வேல்யூ மைனஸ் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கோட காமி, எங்க நீ ஸ்டாண்டர்டைஸ் பண்ற அந்த பீஸ் ஆஃப் கோட் காமி. ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றோம். ஓகே, ஸோ எக்ஸ், ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்ல என்ன 2 ஃபீச்சர் இருக்கா இந்த இடத்துல? சரி, ஓகே, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டாண்டர்டைஸ் பண்ண பிறகு ஒய்யை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கியா பண்ணலையா? பண்ணிருக்கேன் விசி. ஸோ நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியும் போட்டிருக்கேன், பண்ணாமலும் போட்டிருக்கேன். சரி, ஓகே, அதுவும் ஓகே. ஒய்யையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண? அதுக்கப்புறம் எக்ஸ்ல வந்து ஒரு காலம் 1 வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா பயாஸ்க்காக. பை தி வே, மாடல் என்ன இந்த இடத்துல? மாடல் என்ன? ஓகே, எக்ஸ் பண்ணியாச்சு, ஸ்டாண்டர்டைஸ்லாம் பண்ணியாச்சு. அது டேட்டா வந்து நீ இது மாதிரி டேட்டா மங்கிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின். இல்ல, மாடல் என்ன? ட்ரெய்னிங் பண்றதுக்கு முன்னாடி மாடல் என்ன? வாட் இஸ் தி மாடல் ஹியர்? மாடல்னா ஒரு மாடலே இல்லாம எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண முடியும்? மாடல்னா என்ன? அதுக்கு அந்த அல்காரிதத்துக்கு நம்ம ஒரு அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு உருவம் வேணும் இல்லையா? ஸோ கோஎஃபிஷியன்ட். அந்த ஈக்குவேஷனோட உருவம் என்னன்னு கேக்குறேன் நான். ப்ரெடிக்ஷன் ஈக்குவல் டு அந்த பயாஸோட வேல்யூ பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபீச்சரோட வெயிட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், அப்புறம் செகண்ட் ஃபீச்சரோட வெயிட் இன்ட்டு செகண்ட் ஃபீச்சரோட வேல்யூ. சரி, இது வந்து நீ கொஞ்சம் பட் என்ன ஈக்குவேஷன் கேக்குறேன் நான். சரி, நான் ஷேர் பண்றேன். ஓகே, சரியா? நீ சொல்றது கரெக்ட் தான், பட் லெட்ஸ் கிவ் மீ சரிதா? என் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் விசி. ஓகே, one moment. Sorry, wait a minute. Give me 1 minute, folks. Share again.
ஓகே, ஸோ இதை வந்து நான் ப்ரெடிக்டட்னு வைக்கிறேன். ஹேட் ஓகே இஸ் ஈக்குவல் டு நம்ம மாடல் என்னன்னா W0 டைம்ஸ் feature 1 plus W1 times feature 2 plus biasன்னு வச்சுக்கோமே, சும்மா Bன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம மாடல். கரெக்டா? இந்த ஃபீச்சர் என்னது? இது வந்து ஸ்கொயர் ஃபீட். கரெக்டா? இது நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். கரெக்டா? நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். சரி, B of course is ஒரு கான்ஸ்டன்ட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறது வந்து F1 இருக்கு, F2 இருக்கு, Y இருக்கு நம்ம கிட்ட. Y is the actual price. கரெக்டா? இந்த F1 F2 வச்சு தான் நம்ம Y hat predict பண்றோம். சரியா? Now can somebody tell me, என்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட் இருந்ததுன்னா, என்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. இந்த டேட்டா பாயிண்ட் என்னன்னா ஒரு Y1, என்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட். இது ஒரு பிரைஸ் at which I sold the house. சரியா? and I have என்கிட்ட F1 இருக்கு, ஒரு F2 இருக்கு. ஓகே, இப்போ can somebody tell me இதோட எரர் எப்படி நான் கம்ப்யூட் பண்ணுவேன்? என்கிட்ட Y1ன்றது ஒரு டேட்டா பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 2104 வந்து என்னோட ஸ்கொயர் ஃபீட் which is F1. நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இஸ் 3. Yன்றது let's say 35,000 வச்சுக்கோமே, Y1. ஓகே, என் கொஸ்டின் என்னன்னா நான் எரர் எப்படி கண்டுபிடிப்பேன்? என்கிட்ட இப்படி ஒரு மாடல் இருந்தா நான் எரர் எப்படி கண்டுபிடிப்பேன்? 30,000 minus சொல்லு. 2104 W0 minus ஓகே, 3 சோ நம்ம இப்படி வைக்கலாமா? W1 ஜெனரிக்கா சொல்லலாமா? முதல்ல Y1 minus minus W0 Y1 hat முதல்ல இப்படி போட்டுக்கலாமா? கரெக்டா? இப்படி முதல்ல வச்சுக்கலாமா? ஓகே, இந்த Y1 hatன்றது என்ன? W0. இந்த F1 எங்க இருந்து வரும்? இங்க இருந்து வரும். F2 வந்து இங்க இருந்து வரும். B அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? ரைட்? yes அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம இதை ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்டா? yes sir. சரி, ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணுவோம். இதுதான். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? Residual சாரி, இது ரெசிடுவல். இதுக்கு பேர் என்ன? இது எரர். இது என்னது? இது எரர். அப்ப இது என்னது? if this bit is error, y1 minus y1 hat is error na, the whole squared என்றது என்ன? loss function இல்ல, இது லாஸ் ஃபங்க்ஷன் இல்ல. லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணதான் லாஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஸ்கொயர்ட் எரர். புரியுதா? இல்ல, மீன் பண்ணல நம்ம இன்னும். நம்ம எங்க மீன் பண்ணோம்? மீன் கண்டுபிடிக்கல. இது வெறும் ஸ்கொயர்ட் எரர் மட்டும் தான். கரெக்டா? இது என்னோட எரர், ஒரு டேட்டா பாயிண்டோட எரர். அதை நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸோ இது ஸ்கொயர்ட் எரர். சரியா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா, இது ஒரு டேட்டா பாயிண்ட்க்கா, நான் நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கும் இதே நான் கண்டுபிடிப்பேன். அடுத்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இதை கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ சொல்லுங்க, if I do this for, I don't know why this is not. Give me one moment, folks. It's extremely sensitive today. ஒரு நிமிஷம்.
சரி, இது வந்து no, something is wrong. Anyways, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் நான் ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிப்பேன். Now, can somebody tell me what is mean squared error? What is mean squared error? அது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணா கரெக்ட். எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணா மீன் ஸ்கொயர்ட் எரர். இப்போ எனக்கு சொல்லு, அந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் will be a function of what? என்ன variables? W0, W1, B. Exactly. It will be a function of W0, W1 and B. Correcta? Right? So, என்னோட மீன் ஸ்கொயர்ட் எரர் will be a function of W0, W1 and B. இப்போ அதை தான் நம்ம மினிமைஸ் பண்ண போறோம். கரெக்டா? அதை மினிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? காஸ்ட் சாரி, என்ன? அதான் காஸ்ட். கரெக்ட். காஸ்ட் ஃபங்க்ஷனை தானே மினிமைஸ் பண்ண போறோம். அதுதான் மினிமமா இருக்கும்போது அந்த வேல்யூ சொன்னேன். கரெக்ட். அதான் காஸ்ட் ஃபங்க்ஷனும். மீன் ஸ்கொயர்ட் எரர் அந்த அதுதான் நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல. அதை நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஸோ மினிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம்? கிரேடியன்ட் டிசென்ட். கிரேடியன்ட் டிசென்ட். கரெக்ட். கிரேடியன்ட் டிசென்ட். அப்ப கிரேடியன்ட் டிசென்ட்க்கு இப்போ எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கு? இப்போ நம்மளுக்கு தெரியும் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணணும்னு. இங்க எவ்வளவு வேரியபிள் இருக்கு? டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்றதுக்கு 3 இருக்கு. அப்ப நம்ம 3 டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணோம். இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவா இல்ல அந்த தெரியல, அது இன்னொன்னுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு வச்சுப்போமே சும்மா பேச்சுக்கு. என்ன பண்ணுவாங்க? பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுவோமா அந்த நான் பார்ஷியல் பண்ணுவோமா? பார்ஷியல். ஏன் நான் பார்ஷியல்? somebody said நான் பார்ஷியல். ஏன்? கிரேடியன்ட் டிசென்ட் பண்ணும்போது 3 வேரியபிள் இருக்குன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நமக்கு. so let's say I hope it works now. Let's see. சரி, என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. W0 W1 B. சரியா? let's say சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே 5W0 squared plus 6W1 squared plus 7B அப்படின்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். சரியா? பி ஸ்கொயரா கூட இருக்கலாம். ஓகே, டசன்ட் மேட்டர். இப்போ நான் கிரேடியன்ட் டிசென்ட் பண்ணணும். இதுதான் என்னோட this is my cost function. ஓகே, இதுதான் என்னோட காஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை மினிமைஸ் பண்ணணும் யூசிங் கிரேடியன்ட் டிசென்ட். எப்படி பண்ணுவேன்? எவ்வளவு டெரிவேட்டிவ் நான் கால்குலேட் பண்ணணும் கிரேடியன்ட் டிசென்ட் பண்றதுக்கு? 3. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? நான் டோ எஃப் பை டோ W0 பண்ணணும். கரெக்டா? முதல்ல இதனை கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி டோ எஃப் பை டோ W1 பண்ணணும். அப்புறம் ஃபைனலா டோ எஃப் பை டோ பி பண்ணணும். 3 டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் நான் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? நான் பார்ஷியல் இல்ல, பார்ஷியல். சரியா? ஸோ இந்த 3 டெரிவேட்டிவ் நான் கால்குலேட் பண்ண பிறகு I can update the weights using gradient descent algorithm. சரியா? which is what we're going to see ருத்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, so ருத்ரா, can you share your screen? I'll stop mine. உங்க ஜூபிட்டர் நோட்புக் கொலாபா ஏதோ ஒன்று, whatever it is. சரி, ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த இடத்துல வந்து நீங்க கிரேடியன்ட் டிசென்ட் பண்றீங்க? காமிங்க. Can you just show that? ஓகே, ஸோ இந்த இடத்துல 3 கிரேடியன்ட்ஸ் இருக்கா? ஒவ்வொன்றுத்துக்கும் பேசிக்லி கரெக்டா W0, W1 and B இல்லையா? ருத்ரா, you're not audible. Okay, all right.
ஸோ லேர்னிங் ரேட் என்ன செட் பண்ணிருக்கீங்க? 0.1 VC. ஓ 0.1 ஓகே. Yes, VC. சரி ஓகே. இப்போ வெயிட் அப்டேட்ஸ் வந்து ஸோ உங்ககிட்ட 43 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு கரெக்டா? Yes, VC. ஸோ கேன் யூ ஷோ மீ ஹவு டிட் யூ டிட்டர்மின் த காஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல? இல்ல கிரேடியன்ட் டிசென்ட் பண்றதுக்கு இது மீன் ஒரு ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிச்சது. இது வந்து இது ஓவரால் லாஸ்ன்னு சொல்றல்ல. Yes, VC. இது ஒரு டேட்டா பாயிண்ட்க்கு லாஸா இல்ல 43 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு லாஸா? 43 டேட்டா 43. பாயிண்ட்ஸ் தொடரும். ஓகே. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மீன் கால்குலேட் பண்றோம் இல்லையா? எஸ் கரெக்டா? எஸ் VC. சோ மொத்த 43 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு யூ ஹேவ் கொஞ்சம் இந்த இதெல்லாம் வேரியபிள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் அப்பதான் புரியும். எனிவேஸ் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 43 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு யூ ஃபிகர்ட் அவுட் தி லாஸ். ஓகே சரி. சோ இத ட்ரெயின் பண்ண அப்புறம் என்னாச்சு? கேன் யூ ஷோ அஸ் லாஸ் எப்படி குறைஞ்சதுன்னு காமி. நீ பிளாட் பண்ணியா? எஸ் VC. ஓகே சரி. சோ லாஸ் 30ல இருந்து ஆரம்பிச்சு இவென்ச்சுவலா குறைஞ்சு. பட் ஹவு டிட் யூ டிசைட் when to stop? ட்ரெய்னிங் லாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது சரி. பட் ஹவு டிட் யூ டிசைட் when to stop? பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண VC. ஓகே அப்படினா என்ன? பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச லாஸ்ல இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இப்போ லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு. சரி பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஓகே சரி. அப்புறம் என்ன பண்ண? பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண. அதன் பிறகு இப்போ பெர்சன்டேஜ் நான் லைக் ஒரு வேரியபிள் மட்டும் இது பண்ணிட்டு அது 0.5ன்னு வச்சிருக்கேன் VC. ஸோ 0.5 கீழே அந்த வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 10 கவுண்ட் 20 கவுண்ட் வந்துட்டு 20 இட்ரேஷன் வந்து அதே மாதிரியே இருந்துச்சுன்னா நான் என்னோட இதை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் VC. ஓகே அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகே எஸ் VC. சரி. சோ இத பண்ண பிறகு என்ன வெயிட்ஸ் கிடைச்சது நமக்கு காமி? இதான் ஃபைனல் வெயிட்ஸ் VC. ஓகே இந்த இது W ஓகே W0 ஃபர்ஸ்ட் இருக்கிறது W1 வந்துட்டு B பயாஸ் B ஓகே. ஃபர்ஸ்ட் அப்புறம் B W0 அப்புறம் W0 W1. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ற? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ற? ஸோ இப்போ நான் இங்கே இன்புட் கொடுத்து ஒரு இதை பாஸ் பண்ணும்போது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்புட் வேல்யூவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட நார்மல் ப்ரெடிக்ஷன் ஃபார்முலா யூஸ் B + W0. இது எதுக்கு சும்மா பண்ணியா? பிகாஸ் யூ நாட் வேலிடேட்டிங் இட் இல்லையா? கரெக்ட்டா? இங்க தான் வேலிடேட் பண்றோமா நம்ம? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றீங்களா VC? இல்ல இந்த இடத்துல நம்ம வேலிடேஷன் பண்றோமா? வேலிடேஷன் நோ VC. பண்ணல கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பண்றோம்னா எல்லா டேட்டாவையும் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிடுறோம் இல்லையா? So we not doing any validation here, right? So இது எதுக்கு இந்த prediction ஒன்னு எதுக்கு நீ பண்ற? அப்ப சும்மா செக் பண்றதுக்காகவா? சும்மா செக் பண்றதுக்காக பண்ணிருக்கேன். ஓகே. அதாவது ஒரு இன்புட் டேட்டான்னு ஒன்னு கொடுத்தானா என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்றதுக்காக. does it come close to r நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணோமே ஒரு டேட்டா செட் அதுல அந்த வேல்யூ பக்கத்துல வரதா இல்ல எங்கயாவது போறதான்னு செக் பண்றதுக்காக நீ பண்ண இல்லையா? சோ இந்த ரோ நம்பர் அந்த செல் நம்பர் 16ல என்ன இருக்கு சொல்லு? x news equal அதுல என்ன இருக்கு? அங்க என்ன நான் பண்ணிருக்க இது சொல்லு? கொடுக்கிற இன்புட் VC. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ நார்மலா பிரிண்ட் பண்ணிருக்கேன். 35 அதாவது அந்த இது வந்து predicted இல்லையா? அந்த price standardized அப்படினு போட்டுருக்கேன். 355466 இது predicted. Of course actual value will be different இல்லையா? எஸ் VC. சரி. இது சும்மா நீ செக் பண்றதுக்காக பண்ணிருக்க கரெக்ட்டா? எஸ் VC. நீ மாடல் வேலிடேஷன்லாம் ஒண்ணும் பண்ணல கரெக்ட்டா? எஸ் VC. நான் எப்படி ரன் ஆகுதுங்கிறதுக்காக நான் நார்மலா செக் பண்ணிருக்கேன் VC. கொடுத்த ட்ரெயின் பண்ண ஏதோ ஒரு டேட்டாவே கொடுத்து செக் பண்ணேன். சரி ஓகே குட். others on the call ஏதாவது question இருக்கா உங்களுக்கு இத பத்தி? ருத்ரா நீ இந்த கால் முடிஞ்ச பிறகு நீ இதுல ஷேர் பண்ணு உன்னோட
ஓகே நோட்புக்கை. சரியா? ஸோ தட் அதர்ஸ் கேன் ஹேவ் அ ஓகே லுக். சரியா? அப்புறம் நம்ம ஒய்யை வந்து ஸ்டாண்டர்டைஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை விசி. ஸோ சரி. ஒய்யை வந்து ஒரு வேளை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நான் வந்து ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இங்கே டி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் விசி. ஓகே. ஆப்போசிட் டு ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மல்டிப்ளை பண்ணிட்டு மீனை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஒருவேளை நான் ஒய்யை வந்து நான் நார்மலாக பாஸ் பண்ணேன்னா ஸோ அதை நான் போட்டிருக்கேன் விசி. அதுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணாலும் எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற வேல்யூ வந்து இதுக்கு க்ளோஸாக தான் வரும் விசி. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா வெயிட்ஸ் எல்லாம் மாறும். கரெக்ட்டா? வெயிட்ஸ் மாறும் விசி. வெயிட்ஸ் லாஸ் அந்த கடைசியா கிடைக்கிற ஓவரால் லாஸ் எல்லாமே மாறும். அதெல்லாம் மாறுது. பட் ப்ரெடிக்ஷன்ல ஒண்ணும் பெரிய சேஞ்ச் இல்ல. இல்லையா? கரெக்ட்டா? எஸ் விசி. கிட்டத்தட்ட அதே வேல்யூ தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஓகே. புரியுது. ஆல்ரைட். folks on the call, உங்களுக்கு ஏதாவது question இருக்கா? All right, if there are no questions, இன்னைக்கு நான் probability பண்ணணும்னு நினைச்சேன், but we don't have enough people on the call today. We'll stop here for the day. Okay? Thank you folks. And I strongly recommend எல்லாரும் இத கோட் பண்ணுங்க. அத பண்ணலனா you will not understand what you're doing. கோட் பண்ணதான் என்ன நடக்குதுன்னே புரியும். இல்லனா you'll find it very difficult as we proceed. So yeah, so just be mindful of that. Okay? Thank you folks. Catch you on Friday. By the way, Friday SSQ முடிஞ்சிரும் இல்லையா? கரெக்ட்டா? முடிஞ்சிரும் இல்லையா? When does it end? Ends on Friday, is it? Or when is it? SSQ on Thursday விசி. InfoQuest Friday. Oh, okay. Friday. So Friday இருக்க மாட்டாங்களா? Friday function முடிஞ்சிரும் விசி. முடிஞ்சிரும். Okay, பார்க்கலாம். Let's see. அன்னைக்கு நாம பாப்போம். Okay. Thank you folks. Bye.